Hi friends, welcome to Code with Mohit. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் அண்ட் ஐடி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கிளாஸ் அண்ட் ஐடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்னும் கோட்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ index.html ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் நான் டைட்டில் கிளாஸ் அண்ட் ஐடி அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ index.css எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எக்ஸ்டர்னல் CSS தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது index.cssங்கிற தனி பேர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த கிளாஸ் அண்ட் ஐடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட் மட்டும் ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் எழுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் இவ்வளோ தான், எனக்கு வந்து இவ்வளோ இது இருக்கணும், ஃபார் இந்த கலர் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவுக்கு மட்டும் இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த கலர் இருக்கணும், இந்த டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி பேக்ரவுண்ட் கலர் இது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த கிளாஸ் அண்ட் ஐடி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் HTML-குள்ளே தான் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா div tag யூஸ் பண்ணி. ஸோ ஏற்கனவே நான் HTML-ல சொன்னது தான். div tag-குள்ளே கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. கிளாஸ் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, இன்னொரு இது வந்து ஐடி. ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐடின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் பாடி இல்லை சாரி பீன் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் ஏன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதுகிறேன். இதில் H1 போட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதுகிறேன். சாரி வேறு டேக் சப்ஸ்கிரைப்னு எழுதுகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு எழுதுகிறேன். ஸோ இங்கே H1 டேக் யூஸ் பண்ணி நான் கோட் வித் மோஹித்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே சேமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். இது என்னன்னு, ஸோ பாடிக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஸோ நான் சேம் ப்ரௌன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை லிங்க் பண்ணி விட மாட்டேன். லிங்க் டேக் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ style.cssங்கிறது தான் மெயின் இது. ஸோ நான் index.cssன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ கோட் வித் மொஹித் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு வந்துச்சு. ஸோ இந்த கோட் வித் மொஹித்துக்கு நான் சுற்றி ஒயிட் கலரும், இந்த ப்ளீஸ் சப்ஸ்கிரைபுக்கு நான் சுற்றி க்ரீன் கலரும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். ப்ளூ கலர் ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ளூ கலர் கொண்டு வரேன்னு நினைக்கிறோம்னா அதுக்கு தான் இந்த கிளாஸ் அண்ட் ஐடி இருக்குது. ஸோ கிளாஸ் டேக் யூஸ் பண்ணும்போதும் நம்ம இங்கே டாட் யூஸ் பண்ணணும். ஸோ டாட் பி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதே நாம் இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டாட் கொடுத்துருக்கேன். இங்கே ஐடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். ஹேஷ் ஏ அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ctr+s கொடுத்துறேன். ஸோ இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்குறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். ஓகே, ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் ஸ்மோக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். ctr+s கொடுக்குறேன். ஸோ இப்போது இதுக்கு ப்ளூ கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து கிளாஸ் அண்ட் ஐடிக்கு நீங்கள் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா நான் சொல்லிடுறேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். பட் என்னென்னா, எப்படி நம்ம HTML-க்கு .html-னும் CSS-க்கு .css-னும் இருக்குதோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் வந்ததுன்னா .b. ஸோ இது கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நாம் ஒரு நேம் கொடுத்துருக்கோம் பீனு.
இந்த டிவிஷனுக்கு நம்ம ஏன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஐடின்னு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே கிளாஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இங்கே கிளாஸுக்கு தனி சிஎஸ்எஸ், ஐடிக்கு தனி சிஎஸ்எஸ் நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னா ஹேஷ் அண்ட் டாட் இது மட்டும்தான் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் வந்துச்சுன்னா நம்ம இங்கே டாட் அண்ட் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை கொடுக்கணும். ஸோ நான் இங்கே பீன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் பீன் கொடுத்துருக்கேன். ஸோ டாட் பீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஐடின்னு கொடுத்தா ஹேஷ் வரும். ஸோ இங்கே ஏ கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹேஷ் ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போது உங்கள் கிளாஸுக்கும் ஐடிக்கும் மறந்து நீங்கள் ஒரு வேளை இப்போ நான் இதுக்கும் பீனே மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பீன் மாற்றிக்கிறேன். ஸோ இது போயிடுச்சு. அண்டு இங்கே எப்படிரா நீ வந்து ப்ளூலையும் கொடுத்துருக்க, ஒயிட் ஸ்மோக்லும் கொடுத்துருக்க. ஸோ வெயிட் பண்ண பீனே மாற்றிடுறேன். பீன் மாற்றினதுக்கப்புறம் இங்கே ப்ளூ வருது, இங்கே ஒயிட் வருது. எப்படி? அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வேளை ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இது வருது, செகண்ட் இது வருது. ஸோ இங்கேயும் அதே சேம் ஆர்டர் தான் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது ராங். என்னதுன்னா ஸோ இங்கே ஐடின்னு யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே கிளாஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கிளாஸ், இங்கே ஐடி. ஸோ கிளாஸுக்கு டாட், ஐடிக்கு ஹேஷ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் சேம் நேம் கொடுத்து பின்னாடி ஹேஷ் அண்ட் டாட் அண்ட் ஐடி அண்ட் கிளாஸ் இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேம் ஆகிடாது. கிளாஸ் அண்ட் ஐடிக்கு நீங்கள் கிளாஸுக்கு ஹேஷ் போட்டு ஐடிக்கு டாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலி கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். ஸோ நான் இங்கே இதுக்கு டாட் கொடுத்துக்கிறேன். டாட் கொடுத்து CTR+S கொடுத்தேன்னா ஸோ இப்போ இங்கே ப்ளூ கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து ப்ளூவாக இருக்குது. ஸோ இதே இங்கே ஹேஷ் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஹேஷ் மாற்றி CTR+S கொடுத்தோன்னா இங்கே ஒயிட் ஆகிடுச்சு, அங்கே ப்ளூ ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ கிளாஸுக்கு பதிலாக நீங்கள் ஹேஷ் கொடுத்துட்டிங்கன்னா, கிளாஸுக்கு நீங்கள் ஹேஷ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஐடிக்கு நீங்கள் கொடுத்ததான் எடுத்துக்கோம். இதே நீங்கள் ஐடிக்கு பதிலாக டாட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கிளாஸ்க்கு எடுத்ததாக தான் எடுத்துக்கும். ஸோ இந்த டாட் அண்ட் ஹேஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹேஷ் அண்ட் டாட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஐடி அண்ட் கிளாஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றபடி உள்ளே எழுதுகிற கோட்ஸ் எல்லாமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் எழுதுறதும் நார்மலாக நீங்கள் எப்படி வெளியே எழுதுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் கலர் கொடுத்தாலுமே ஸோ இதுக்கு டெக்ஸ்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்ஸ்ட் கலர் எல்லாம் பார்க்கலாம். பிகாஸ் இந்த வீடியோவில் நாம் வந்து கிளாஸ் அண்ட் ஐடி பற்றி மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக வேறு எதாவது பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு சம்மரி சொல்லிடுறேன். ஸோ இந்த கிளாஸ் அண்ட் ஐடி எதுக்குன்னா, கிளாஸ் வந்து கிளாஸ் அண்ட் ஐடிக்கு உள்ளே எழுதுகிற கோட் சேம் தான். கிளாஸ் வந்துன்னா நம்ம இங்கே டாட் யூஸ் பண்ணணும். இதே ஐடி வந்ததுன்னா நம்ம இங்கே ஹேஷ் யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒருவேளை ஹேஷ் பி ரெண்டுக்குமே சேம் நேம் வச்சுட்டிங்கன்னா கூட, ஸோ இந்த டிவ் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் தனியாக இது மட்டும் நடக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் அண்ட் ஐடி. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு நேம் வைக்கிறதுக்காக தான் கிளாஸ் அண்ட் ஐடின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து பி, இதுக்கும் பி அந்த மாதிரி நேம் வச்சுக்கிட்டோம்னா ஸோ ரெண்டுக்குமே சேம் நேம் தானே. நீங்கள் ஹேஷ் அண்ட் டாட்டை கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுறக்கூடாது. பிகாஸ் அது டோட்டலி சேஞ்ச் ஆகிடும். என்னதுன்னா இங்கே ஐடி பின்னு வந்துச்சுன்னா, ஐடி வந்துச்சுன்னா ஹேஷ், ஸோ கிளாஸ் வந்துச்சுன்னா டாட். ஸோ இங்கே நான் சேஞ்ச் பண்ணேன்னா ஸோ இங்கே டாட் அண்ட் இங்கே ஹேஷ். ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் அண்ட் ஐடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.